எப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறத விட, எப்போ முடிக்கணும் அப்படிங்கிறது சில பேருக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் விஷயத்துலயுமே வாழ்க்கையிலயுமே வந்து எல்லா முடிவுகள்லையுமே சொல்லலாம். அந்த மாரி தான் வந்து இப்ப இந்த மகாநதி சீரியல்லையுமே நடக்கிற விஷயங்கள்லாம். இந்த சீரியல் எப்பயோ முடிஞ்சிருக்க வேண்டியது. ஆனாலும் வந்து திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டை குடுக்குறோம் அப்படின்னு ட்விஸ்ட்டை குடுத்து, சம்மந்தமே இல்லாம வீட்ட விட்டு கிளம்பி வந்து காவேரி இந்த வீட்ல இருக்க, இவர் வந்து வேலைய விட்டுட்டு இங்க வந்து காவேரி வீட்டுக்கு பக்கத்து வீட்ல உட்காந்துக்கிட்டு அவங்கள கரெக்ட் பண்ண ட்ரை பண்ண, அவங்க பிரெக்னென்ட்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் என் கணவர் கூட சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லாம, அவங்க தனியா ஒரு ட்ராமாவ பண்ணிக்கிட்டு இருக்க. இதுக்கு நடுவுல வந்து சம்மந்தமே இல்லாம டிவி நியூஸு, அப்புறம் ரிப்போர்ட்டர்ஸு எல்லாருமே உலகத்திலேயே வேற வேலையே இல்லங்கிற மாரி அங்கிட்டு போர் வருமான்னு கடந்துச்சு. இங்கிட்டு வந்து ஏதோ அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு அரசியல் பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் இல்லங்க. எங்களுடைய கதையில மகாநதிய பொறுத்தவரைக்கும் விஜயும், காவேரியும் வெண்ணிலா வளர்க்கறது தான் முக்கியம்னு ஒரு 12 ரிப்போர்ட்டர் எப்ப பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஸோ, இப்ப இந்த எல்லா விவகாரத்துக்கும் நடுவுல இப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப விஜய பொய் புகார் சொல்லி அன்ப வந்து பிறல் சாட்சியா மாத்தி இப்ப வந்து ஜெயிலுக்குள்ள தள்ளியாச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வாசல்லயும் அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்து இப்ப காவேரி போனா, இப்ப காவேரிய வந்து இந்த பக்கம் தடுத்து நிறுத்தி அப்படியே ஓவர் பேச்செல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே எல்லாம் வில்ல கும்பலே சேர்ந்து வந்து பேசிக்கிட்டு இருக்க. பேசிக்கிட்டு இருக்கும்பொழுதே ராகினிக்கு பலார் அப்படின்னு ஒண்ணு விட்டு, "இந்த பார் என் புருஷன உள்ள தள்ளிட்டு, நீ என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறியா? அவர நான் வெளில கூட்டு வந்தே காட்டுறேன்" அப்படின்னு தாத்தாவ கூப்பிட்டுக்கிட்டு, அஜயோடைய அம்மாவ போய் பார்த்து, "நீங்க தானே அவர வளர்த்தீங்க. நீங்க தானே அவர் சித்தி. அவர் உங்க மேல எவ்வளோ பாசமா இருந்தாரு. வந்து நீங்களே வந்து அதெல்லாம் இல்ல, உண்மை இல்லன்னு சொல்லி வந்து சொல்லுங்க. நீங்க சொன்னா விட்டுருவாங்க" அப்படிங்கிறாங்க. என்ன கதைன்னே தெரியல. இதில வேற வந்து அதெல்லாம் கோர்ட்ல தான் போய் சொல்லணுங்குவாங்க. இவங்க வந்து இங்க சொன்னா இங்கேயே விட்டுருவாங்களாமா. அதனால இவங்கள வாங்கன்னு அர்த்தராத்திரிலே கூப்பிட்டு, அவங்க அப்படியே வந்து இல்ல, இல்ல என் புருஷனுக்கு சொத்து வேணுங்கிற மாரி அவருங்க அப்படியே பொ பெ பெ பெக்க பெக்கன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படியோ அவங்கள கூட்டு வந்து இந்த கேஸ வாபஸ் வாங்க வைக்க போறாங்களா? இல்ல இப்போதைக்கு ஜாமீனாச்சும் குடுத்து வெளில வர வைக்க போறாங்களா? ஆனா எது நடந்தாலுமே நமக்கு இன்ட்ரஸ்டிங்கா இல்லையே! சரி ஒருவேள விஜயும், காவேரியும் மட்டும் தான் எங்களுக்கு பிடிக்கும். எங்களுக்கு உலகத்திலேயே வேற யாரையுமே பிடிக்காது. சீரியல்ல மத்த எந்த மூஞ்சியுமே காமிக்காதீங்க. 2டே பேர வச்சு சீரியல் எடுங்க. அப்படின்னு சொல்றவங்களுக்கு வேணா இது ஓகேவா இருக்கும்னு நெனைக்கிறேன். மத்தபடி அவங்களுக்கே வந்து லாஜிக்கோட யோசிச்சு பார்த்தா, இது என்ன கதை இது? இது ஏன் இப்படி போகுது? அப்படின்னு கேள்விகள் வரும். ஸோ இந்த அளவுக்கு மோசமா மகாநதி சீரியல் போகும்னு கண்டிப்பா நான் எதிர்பார்க்கவே இல்ல. சகோதரிகளின் கதையா இருந்தத இந்த அளவுக்கு ஒரு வேற மாரி கதையா மாத்துனத நெனச்சா நமக்கே காண்டா தான் இருக்கு. இதுக்கு நன்றி, வணக்கம் அப்படின்னு எப்ப தான் அந்த எண்டு போடுவாங்கன்னு நெனைக்கிறீங்க? உங்க கருத்து என்ன?